அண்ட சராசரங்களையும் நம் கண்களுக்கு தெரியும் பெரியதும் கண்களுக்கு புலப்படாத சிறியதுமான அனைத்து சிருஷ்டிகளையும் படைத்து அதினதின் கிரியையை குறித்த இறைவன் மானிடனான என்னை தனது சாயலில் படைத்தார். மானிடனாகிய நான் செய்த பாவதோஷத்தால் இறைவனின் சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டேன். ஆனால் இறைவனோ என் பிரிவை தாங்காமல் என் பாவதோஷத்தை நீக்க விரும்பினார். மனிதனான என் பாவதோஷத்தை நீக்க குற்றமற்ற மானிட ரத்தம் சிந்தப்பட வேண்டுமே. இறைவன் முடிவெடுத்தார். தாமே மனித உருவாக தன்னை தாழ்த்தி இந்த மானிடர் பூமியில் பிறந்து வளர்ந்து என் பாவத்தையும் உலகின் அனைத்து மனிதரின் பாவதோஷத்தையும் நீக்கி இறைவனோடு இருந்த உறவை மானிடர்க்கு புதுப்பிக்க தன்னையே இரத்தம் சிந்தி மரிக்க சிலுவையின் மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். மனிதனின் மரணம் முடிவல்ல என்பதை எனக்கு நினைப்பூட்டும் வண்ணம் 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழும்பி, மானிடனே, நான் உனக்காக பரிகாரமாக இலவசமாக என்னையே பாவதோஷ பலியாக செலுத்திவிட்டேன். நீ இனி பாவ நிவாரணம் தேடி அலைய வேண்டாம். என்னை நம்பும் உனக்கும் உலகின் எல்லா மனிதருக்கும் பாவ விமோசனமும் நித்திய சொர்க்க வாழ்வும் நிச்சயம் என்று என் மேல் அக்கறை கொண்ட இறைவனின் வார்த்தைகளை தொகுப்பாக சித்தரிக்கும் வேதாகமத்தை ஆராயும் வேளை இது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்த காலவேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்திற்குள்ளே கடந்து செல்லும் முன்பதாக தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய வேத வசனங்கள் எங்களுடைய கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் இன்றும் நீர் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே நீர் நம்பி கொடுத்த இந்த வார்த்தைகள் இன்றும் எங்களுக்கு சொந்தமாக நீர் தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நாங்கள் சிந்திக்கப் போகிற சத்தியங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய குடும்பங்களுக்கும் என்னுடைய திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று நாம் எண்ணாமும் 22ஆம் அதிகாரம் முதல் சிந்திக்கப் போகிறோம். எண்ணாமும் 22ஆம் அதிகாரம் முதல் 25ஆம் அதிகாரம் முடிய உள்ள பகுதியானது பிலேயாமை குறித்த பகுதியாய் அமைந்திருக்கிறது. இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டின் வாயிலை அடைகின்றனர். எரியோவுக்கு எதிரே யோர்தானின் கீழ்ப்பகுதி கரையிலே மோவாபின் சமவெளியிலே அவர்கள் பாளையமிறங்கினார்கள். யூதா நாட்டின் மலை சிகரங்கள் அழகாக தோற்றமளிக்கின்றன. இஸ்ரவேலர்கள் சவக்கடலின் வடபுறத்திலே பாளையமிறங்கி கானானை கண்ணுற்றவர்களாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி அவர்கள் காத்து நிற்கிறார்கள். மோவாபிய மன்னர் பாலாக்கு பயம் மிகுந்தவனாய் இஸ்ரவேலின் சேனை திரளை பற்றி கேள்விப்பட்டு மனம் கலங்கி மாயாஜாலத்தின் உதவியால் அவர்களை வெல்வதற்கு எண்ணி கீர்த்தி மிக்க தீர்க்கதரிசியாயிருந்த பிலேயாமை அழைக்க தன்னுடைய தூதுவர்களை அனுப்புகிறான். பாலாக் என்பவன் மோவாபிய மன்னனாயிருந்தான். இவனது நாட்டிலே மோவாபியரும் மீதியானியரும் கூட இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்த நாட்டை நோக்கி வரும்பொழுது தங்கியிருக்கின்ற இவர்களுடைய படைபலத்தை பார்த்து இவர்களை மேற்கொள்ள முடியாது என்று உணர்ந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவிக்காக அவன் நாடுகிறான். இன்றைக்கும் நம்மில் அநேகர் நம்முடைய தேவைக்காக இவ்விதமாக செய்வது உண்டு இல்லையா? அநேகர் தேவனை சார்ந்து அவரிடமே உதவி பெறுவதற்காக விரும்புகிறோம். இன்னும் சிலரோ பில்லி சூனியம், மாந்திரிகம், இப்படிப்பட்ட மாயையான காரியங்களையும் நோக்கி ஓடுவதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சிலரும் கூட இவ்வாறு பழக்கமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இது தேவன் அருவருக்கும் ஒரு பழக்கமாயிருக்கிறது. பாலாக் பிலேயாமின் ஆசீர்வாதத்திலும் சாபத்திலும் நம்பிக்கை கொண்டிருந்தான். தேவன் மீது அவன் நம்பிக்கை கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை எதன் பேரிலே இருக்கிறது? தேவன் பேரில் இருக்கிறதா, அல்லது மாயையான பொருட்களின் மேலோ அல்லது சில மனிதர்கள் மேலோ நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா? சிலர் நாட்களையும் காலங்களையும் சிறந்ததென்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எந்த முக்கியமான காரியங்களை செய்வதற்கும் நாட்களையும் காலங்களையும் நாம் பார்க்கிறோம். அல்லது கிளி, பூனை ஆகிய மிருகங்களை நாடுகிறோம். கிறிஸ்துவை அறிந்த பிறகும் இப்படிப்பட்ட பழக்கங்களை பின்பற்றும் சிலரை குறித்து
நாம் வேதனையுள்ளவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கும் மூட பழக்க வழக்கங்களிலே மூழ்கி கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவனிடம் ஓடாமல் வேறு வகையாக ஓடிச் செல்லக்கூடிய மக்களாக பலர் இருக்கிறார்கள். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகள் ஆரம்பம் முதல் கலகம் செய்து தம்மை விட்டு சோரம் போன எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் சோரம் போன பாதகத்தையும் மறந்து தாம் ஆதியிலே கொண்ட தீர்மானத்தை கொண்டு அவர்களுக்காக தேவன் செலுத்துகின்ற மீட்பின் செயலாற்றை நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய அநீதியானது பெருக்கெடுத்து ஓடினாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்த வாக்குத்தத்தத்தை மறவாமல் அவர்களை கைவிடவில்லை. கண்டிப்பும் தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற உண்மை தொடர்ந்து அங்கே காக்கப்படுகிறது. இந்த தீர்க்கதரிசியாகிய பிலேயாமை பார்க்கும் பொழுது ஒரு வேத அறிஞர் வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவர்களில் வித்தியாசமான ஒரு மனிதர் இவர் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் சில ஆசிரியர்கள் அவரை உண்மையான தீர்க்கதரிசி என்று குறிப்பிடுவது உண்டு. இந்த பிலேயாம் தேவனோடு உறவு கொண்டவனாய் இருந்தான் என்று சொல்பவரும் உண்டு. இதற்கடையாளமாக எண்ணாமம் 22 அதிகாரம் 8, 9 வசனங்கள், 19, 20 வசனங்கள், மேலும் 23 அதிகாரம் 4, 16 வசனங்களிலே தேவன் பிலேயாமை அடிக்கடி சந்தித்து வந்தார். குறிப்பாக இரவு நேரங்களிலே சந்தித்தார் என்பதை வாசிக்கும் பொழுது பிலேயாம் தேவனோடு உறவு கொண்டிருந்த மனிதன் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. தேவன் அவரை சந்தித்ததின் நோக்கம் பிலேயாம் இஸ்ரவேல் மக்களை சபித்துவிடக்கூடாது என்பதனாலேயே. இதை குறித்து தேவன் கரிசனையோடும் கவனத்தோடும் இருந்தார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே முக்கியம் என்பதிலே பிலேயாமும் கண்ணும் கருத்துமாய் இருந்தார். எண்ணாமம் 24 அதிகாரம் 2 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவ ஆவியானவர் பிலேயாமிலே வந்தார் என்று வாசிக்கிறோம். பிலேயாம் தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்ல தேவனுடைய தரிசனத்தை கண்டார். உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்தார் என்பதாக 23 அதிகாரம் 4 வசனத்திலும் 16 வசனங்களிலேயும் பார்க்கிறோம். அவைகளிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு தேவ மனிதர் என்பதும் தீர்க்கதரிசி என்பதும் தெளிவாக தெரிகிறது. ஆனால் இவர் பிற்காலத்திலே பின்மாற்றம் அடைந்து மோவாபிய பெண்களின் மூலம் இஸ்ரவேலரை வேசித்தனத்திற்கும் மாயையான வழிபாட்டிற்கும் வழிநடத்தி தேவனுக்கு புறம்பாக்கும்படிக்கு பாலாக்கிற்கு தீயதான ஒரு துர் ஆலோசனை கொடுத்தான் என்பதையும் 31 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிலேயாமை இஸ்ரவேலர் வாளால் வெட்டி கொண்டார்கள். பிலேயாம் பின்மாற்றம் அடைவதற்கு காரணம் அவனுடைய பண ஆசையே என்பதைத்தான் பார்க்கிறோம். அன்பான நேயரே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பின்மாற்றம் அடையாதபடி கவனமாயிருக்க வேண்டும். பின்மாற்றம் அடைந்தவர்களுடைய வாழ்க்கை மிக வேதனை நிறைந்ததாய் இருக்கும் என்பதற்கு பிலேயாம் நமக்கு ஒரு எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பொருளாசையின் நிமித்தமாக, பண ஆசையின் நிமித்தமாக அவன் பின்மாற்றம் அடைந்தான் என்று பார்க்கிறோம். எண்ணாமம் 22 அதிகாரம் 8, 9 வசனங்களிலே பிலேயாம் தேவனுடைய ஊழியக்காரனாகவே சித்தரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அவன் உண்மையான தேவனாகிய யெகோவாவை அறிந்திருந்ததினாலே அவர் கர்த்தர் என்ற வார்த்தையை உபயோகிப்பதை நாம் பார்க்கலாம். தன்னை கர்த்தர் இரவிலே சந்திப்பார் என்ற சந்தோஷம் பிலேயாமுக்கு இருந்தது. கர்த்தரும் அன்று அவ்வாறே சந்தித்தார். அவன் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்திருக்க கூடும் என்பது இங்கே விளங்குகிறது. மீகா 6 அதிகாரம் 5 வசனத்தின்படி இஸ்ரவேலர் பிலேயாமை மறந்துவிடக்கூடாது என்பதாக குறிப்பிடுகிறார். ஆகையினாலே பிலேயாமை நாம் தூர தள்ளிவிடாதபடி இந்த பிலேயாமினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்களை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வேதாமத்திலே இயேசுவின் தாயாகிய மரியாளை காட்டிலும் அதிகமாக குறிப்பிடப்படுகிறவர் இந்த பிலேயாம். ஏனைய அப்போஸ்தலர்களை காட்டிலும் அதிகமாக சொல்லப்படுபவர் இந்த பிலேயாம். புதிய ஏற்பாடு இவரை பற்றி 3 முறை குறிப்பிடுகிறது. 3 முறையும் அவர் தேவனுக்கு விரோதமாய் செய்த அந்த துரோகத்தை, தேவனை விட்டு தூரம் சென்றதையே குறிப்பிடுகிறது. பேதுரு எழுதிய 2வது நிருபத்திலே பிலேயாமின் வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா நிருபத்திலே பிலேயாமின் தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பிலேயாமின் கொள்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாமம் 22 அதிகாரம் 8 வசனத்திலே பிலேயாம் தாமதித்ததை பற்றி வாசிக்கிறோம். இவன் தாமதிப்பதை பற்றி குறை கூறுகிறவரும் உண்டு. ஆனால் இது நியாயமல்ல என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதல் முறை பாலாக்கிடத்திலிருந்து அழைப்பு வந்தபோது போக வேண்டுமா அல்லது மறுக்க வேண்டுமா என்று உண்மையிலேயே இவன் ஐயம் கொண்டவனாய் இருந்தான். கர்த்தருடைய சித்தம் எது என்று காத்திருந்து அறிந்தது பாராட்டுவதற்குரியதுதான். ஆனால் 2வது முறை ஒருவேளை தேவன் தம் மனதை மாற்றிக்கொள்ள மாட்டாரா என்ற ஒரு நம்பிக்கை ஒருபுறம் அவனை தூண்டிற்று என்பதும் உண்மையே. காரணம், பாலாக் அனுப்பிய வெகு மதிப்புள்ள
அநேக மூப்பர்களுடைய வெகுமதியும் வார்த்தைகளும் இவனை தடுமாறச் செய்தன. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த பிலேயாமிற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீ அவர்களோட போக வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறினார். பிலேயாம் உடனே பாலாக்கின் மனிதரிடத்திலே, நீங்கள் சென்று விடுங்கள், நான் உங்களோடு வரமாட்டேன், கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொல்கிறான். அதோடு அவர் நிறுத்தியிருப்பார் என்றால் நன்றாயிருந்திருக்கும். ஆனால் அந்த பிரபுக்கள் மறுபடியும் பாலாக்கின் உத்தரவோடு கூட வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் மிகுந்த வெகுமதிகளோடு வருகிறார்கள். இந்த வெகுமதிகளை கண்டவுடனே அவன் சொல்கிறான். 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகையினாலே கர்த்தர் என்ன சொல்லுவார் என்பதை அறியும்படிக்கு நீங்கள் இந்த இரவிலே காத்திருங்கள் என்பதாக கூறுகிறார். அவர்கள் அனுப்பிய மதிப்பிற்குரிய வெகுமதி அவனை எந்த விதத்திலே பாதித்தது என்று இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியவில்லை. அவன் மிகவும் ஒரு உண்மையான பக்திமானைப் போல காட்டிக்கொள்கிறான். ஆனால் அவனுடைய மனதிலே இருந்தது என்ன தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் தான் அவன் மனதிலே இருந்தது. ஆகையினால் தான் சொல்கிறான், வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அவன் பொருளாசை மிகுந்தவனாய், அவனுடைய மனது அந்த பொருளாசையின் பக்கமாய் சாய்ந்திருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான நேயர்களே, நாம் நம்முடைய பலத்திலே நிற்கும் பொழுது இந்த பொருளாசையானது நம்மை வழிதவறச் செய்கிறது. நம்முடைய சித்தம், நம்முடைய மனத்திடன் என்று சொல்லுகிறோமே, இவைகளிலே நாம் நிற்போம் என்றால் விழுதலுக்கு ஏதுவாய் நிற்போம். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்கிறது. பொருளாசையை குறித்தும் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பொன்னை காட்டி, பொருளை காட்டி, பதவியை காட்டி, பணத்தை காட்டி தேவனுக்கு நியாயமாய் நிற்க வேண்டிய தேவ தாசர்களையும் பிசாசானவன் விழத்தள்ளி விடுகிறான். பணத்திற்கு அடிமையானவர்கள், பொருளுக்கு அடிமையானவர்கள், நிலத்திற்கு அடிமையானவர்கள், சொந்த பந்தங்களுக்கு அடிமையானவர்கள் தேவனுடைய வழிநடத்தலை விட்டுவிட்டு தேவனுக்கு அவமானத்தையும் இயேசுவை மீண்டும் சிலுவிலே அறையப்படுவதற்கு கொண்டு செல்லவும் கூடிய வேதனையான காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். கர்த்தர் மன்னிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அவருக்கு முழுமையாக இடம் கொடுத்து நம்மை வழிதப்பச் செய்யக்கூடிய பொருளாசையை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவன் திரும்பவும் நான் தேவ சமூகத்திலே போய் கேட்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே ஒரு முறை அவனிடத்திலே சொல்லிவிட்டார், நீ அந்த மனிதர்களோட போக வேண்டாம், நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது திரும்பவும் ஏன் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்? அவனுடைய தவறான நம்பிக்கையை இங்கே நாம் பார்க்கிறோம். எங்காவது ஒரு சிறிய இடத்திலே தேவன் வழிவிட்டு விட மாட்டாரா? அதன் வழியாக நான் நுழைந்து சென்று விடலாமே என்று அவன் யோசிக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வாஞ்சி உள்ளவர்களாக தேவனுடைய சித்தத்தை மாற்றுவதற்கும் தேவனுடைய திட்டத்தை மாற்றுவதற்கும் ஏதாவது ஒரு வழி உண்டா என்று அலையக்கூடிய மக்களாக காணப்படுகிறோமா? குறிப்பிட்ட பாவத்தின் மேலே, பாவம் கொடுக்கும் இன்பத்தின் மேலே நாம் ஆசையை வைத்துக்கொண்டு தேவன் எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டாரா என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரிலே இது நல்லதல்ல. இது பிலேயாமிற்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனையாய் இருக்கிறது. ஒருவேளை திரும்ப திரும்ப நாம் கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் நமக்கு அனுமதி கொடுக்கலாம். நாம் விரும்புகிறதை தேவன் நமக்கு அனுமதிக்கலாம். ஆனால் அது தேவனுடைய நேரடியான திட்டமும் தேவனுடைய நேரடியான தீர்மானமுமாக இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 20ஆம் வசனத்திலே தேவன் அவனிடத்திலே சொல்லுகிறார், சரி, அந்த மனிதர்கள் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ அவர்களோட போ. ஒரு காரியம் ஜாக்கிரதை, நான் சொல்லும் வார்த்தையை மாத்திரம்தான் நீ சொல்ல வேண்டும், வேறு எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது என்று எச்சரித்து அனுப்புகிறார். பாலாக்கின் பொருளுக்கும் அவனுடைய மதிப்பிற்கும் தன் உள்ளத்தில் ஆசை வைத்திருந்ததால் தான் மீண்டும் ஒரு முறை தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று பிலேயாம் கூறினார். இதன்படி பார்த்தால் மனிதன் தன் விருப்பத்தை மாற்ற வேண்டும் என்று தேவன் கட்டாயப்படுத்தவில்லை. எனவே போக வேண்டாம் என்று முதலில் 12ஆம் வசனத்திலே கூறுகிறார். வசனம் 20 போகும்படி அனுமதி அளிக்கிறார். இங்கே தேவனுடைய நேரடி சித்தம் அல்ல, தேவனுடைய அனுமதிக்கும் சித்தம் விளங்குகிறது. தேவனின் நேரடி சித்தமும் அனுமதிக்கும் சித்தமும் வெவ்வேறானவை என்பதை இந்த பகுதி விளக்குகிறது. நாம் தொடர்ந்து திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது தேவன் அனுமதிக்கும் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய நேரடி சித்தம் அல்ல. அவருடைய நேரடி சித்தம் மாத்திரமே வேதனையற்ற நிறைவான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதை மறந்து போகக்கூடாது.
பணம், பொருள், பதவி, புகழ் யாவையும் விட தேவனுக்கு கீழ்ப்படிவதையே நாம் நாட வேண்டும். இன்றைக்கு தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகளிலே பணம், பொருள், பதவி, புகழ் என முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்கு மன உளைச்சலையும் வேதனையும் கொடுத்து கொண்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இல்லையா? சற்றே யோசித்து பார்ப்போம். நான் அந்த வரிசையிலே நிற்கிறேனா? நான் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கலாம், ஆண்டவரை அறிந்த, படிக்கிற, பணியாற்றுகிற, எந்த தொழில் செய்கிறவராயும் நான் இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதையே நாடுவோம். பணம் அல்ல, பொருள் அல்ல, பதவி அல்ல. இன்றைக்கு இவைகளுக்காக தேவனுடைய திருநாமத்தையே கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிற சிலரைப் போல நாம் வாழாதபடி எச்சரிக்கையாயிருப்போம். நாம் இந்த வரிசையிலே நில்லாதவர்களாக தேவனை மட்டுமே பிரியப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலைமேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலைமேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். எண்ணாமம் 22 அதிகாரம் 22 முதல் 35 வசனம் முடிய நாம் பார்ப்போம் என்றால், இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய சித்தம் என்றாலும் பிலேயாமை தேவன் போக அனுமதிக்கிறார். ஆனால் அந்த பிலேயாம் தவறாக பேசிவிடாதபடி, கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் சபித்து விடாதபடி எச்சரிப்பதற்காக கர்த்தரின் தூதனானவர் உருவிய வாளோடு நிற்கிறார். மேலும் பிலேயாமின் உள்ளத்தை அறிந்திருக்கிறவர் பிலேயாம் தமக்கு துரோகியாக மாறாமல் இருக்க இவ்வாறு எச்சரித்தார் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தீர்க்கதரிசியின் சொற்களை குறித்து தேவன் மிகுந்த கவனமாயிருக்கிறார். நாமும் நமது சொற்களை குறித்து மிக கவனமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது என்பதை மற்றவர்கள் கவனிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாயிலிருந்து சொல்லப்படும் வார்த்தைகள்
திரும்ப நாம் பெற்றுக்கொள்ள முடியாதவைகளாய் இருக்கின்றன என்பதை குறித்து உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய சொற்களிலே வல்லமை உண்டு. அன்பான நேயர்களே, நாம் நம்முடைய சொற்களை குறித்து கவனத்தோடும் நம்முடைய வாயினால் யாரையும் சபியாமலும் சாபமிடாமலும் சத்தியம் பண்ணாமலும் தேவனையே பிரியப்படுத்த நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எண்ணாமம் 22 அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களிலே கழுதை பேசியதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனுடைய மனிதரை எச்சரிப்பதற்கு தேவன் ஒரு விலங்கை உபயோகப்படுத்துகிறார். ஆம், தேவனுடைய மனிதன் நேர் பாதையிலிருந்து வழிவிலகி தவறான பாதையிலே சென்ற பொழுது அந்த தேவ மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு பெரிய மீனை அனுப்பி தன்னுடைய வயிற்றிலே அது பாதுகாப்பாக வைத்திருந்தது. அது 3 நாள் உபவாசம் இருந்தது என்று கூட சொல்லலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களுக்கு வரி கொடுப்பதற்காக ஒரு மீனானது வெள்ளிக்காசை வைத்திருந்தது. பிரியமானவர்களே, கழுதை பேசியது உண்மையான ஒரு நிகழ்ச்சியாகும். இன்று நாம் சற்று சிந்திப்போம். நம் வீட்டில் உள்ள விலங்குகள், அது பூனையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், நாம் வளர்க்கக்கூடிய கிளியாகவோ அல்லது மற்ற பறவைகளாகவோ இருக்கலாம். அவைகள் வாய் திறந்து பேச ஆரம்பித்தால் நம்மை பற்றி அவைகள் என்ன கூறும்? நம்மை குறித்து சாட்சியான வார்த்தைகளை அவைகளால் சொல்ல முடியுமா? அல்லது என் தேவனுக்கும் நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லுகிற மக்களுக்கும் விரோதமாக நாம் செய்கிற துரோகமான காரியங்களை அது கூறுமா? எண்ணாமம் 22 அதிகாரம் 32 முதல் 35 வசனங்களிலே பிலேயாமின் வழியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பிலேயாமின் வழி என்று சொல்வது அவனுடைய மாறுபாடான வழி. 32 வசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, உன் கழுதையை இதனோடு 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருந்ததால் தான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் என்கிறார். ஆம், பிலேயாமின் வழி ஒரு மாறுபாடான வழி, தேவனுக்கு விரோதமான வழி. இதை குறித்து தான் பேதுரு அப்போஸ்தலனும் தனது 2வது நிருபம் 2 அதிகாரம் 15-16 வசனங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது மாறுபாடான வழி, அது பொருளாசையின் வழி, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வழி. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் கிறிஸ்தவ தலைவர்களும் இப்படிப்பட்ட மாறுபாடான வழியிலே ஜீவியம் செய்து கொண்டிருப்பதை அறியும் பொழுது துக்கமாயிருக்கிறது. தேவனுக்கு மகா உன்னதமான சாட்சிகளாக அல்ல, மாறுபாடான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இவர்கள் அமைந்திருப்பது வேதனையான காரியம். கர்த்தாவே, இந்த பொல்லாங்கான மாறுபாடான பொருளாசையின் வழியிலிருந்து, பாவத்திலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எண்ணாமம் 23 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது பிலேயாமின் 1வது தீர்க்க தரிசனமும் 2வது தீர்க்க தரிசனமும் பிலேயாமுடைய தவறும் குறிக்கப்படுகின்றது. 1வது தீர்க்க தரிசனம் இங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். 1வது தரிசனம் என்ன? இங்கே அவன் சொல்லுகிறான், இவர்கள் தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஜனங்கள், இவர்கள் தனியே வாசமாயிருப்பவர்கள், இவர்கள் பரிசுத்தமானவர்கள், இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களை யாரால் எண்ணக்கூடும்? எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள், இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்பதாக சொல்கிறான். இவ்வளவு ஒரு அருமையான தீர்க்க தரிசனம் இல்லையா? இந்த தீர்க்க தரிசனத்திலே திருப்தி அடையாத பாலாக் பிலேயாமை வேறொரு மலைக்கு அழைத்துச் சென்று அங்கே அவர்களை சபிக்கும்படியாய் கேட்கிறான். 18 முதல் 24 வசனங்களிலே 2வது தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. இங்கேயும் இஸ்ரவேலரை சபிப்பதற்கு பதிலாக திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆம், கர்த்தர் ஒருபொழுதும் தம் பிள்ளைகளை சபிக்கிறவர் அல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இங்கேதான் பிலேயாமின் தவறுகள் சொல்லப்படுகிறது. அவன் என்ன தீர்மானத்திற்குள்ளாக வந்திருந்தான் தெரியுமா? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பாவத்திற்காக கண்டிப்பார் என்று எண்ணுகிறான். சாதாரண எந்த ஒரு மனிதனும் எண்ணுவதைப் போல அப்படிப்பட்ட ஒரு எண்ணமுடையவனாய் இருக்கிறான். தேவனுடைய நீதியை மனித நீதிக்கு அவன் ஒப்பிட்டவனாய் காணப்படுகிறான். தாவீதை இதயத்திற்கு உகந்த தாசன் என்று தேவன் அழைத்தார். பாவம் செய்த தாவீதையும் தேவன் தம்முடைய நீதியினாலே அரவணைக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆம், மனித நீதியை காட்டிலும் சிறப்பான நீதியை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த நீதிதான் கிறிஸ்துவின் நீதி. பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 31 முதல் 34 வசனங்களிலே இதை குறித்து தெளிவாய் எழுதியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 8 அதிகாரம் 31 முதல் 34 வரை. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்?
தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கவனித்தீர்களா? அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்பை பெற்றவர்களை திரும்பவுமாய் தண்டிப்பதில்லை. விசுவாசத்தோடு யார் அவரிடத்திலே ஓடி வருகிறோமோ அவர்கள் இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக மீட்பை பெற்றுக் கொள்கிறார்கள், தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த உலகம் அதை அறியக்கூடியதாய் இருக்கிறது. பிலேயாம் அதை அறியாதவனாயிருந்தான். கர்த்தர் இஸ்ரவேலரை சபிப்பார், அவர்களை கடிந்து கொள்வார், கண்டிப்பார் என்று எண்ணினான். கர்த்தர் அவர்களை அழிக்கப் போகிறார் என்றும் காத்திருந்தான். அதன் மூலமாக பாலாக்கிடத்திலிருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான அந்த பொருட்களே அவனுக்கு முக்கியமானதாக இருந்தது. கர்த்தர் அவர்களை தண்டிப்பார், அதன் மூலமாக தனக்குரிய வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆசையாயிருந்தான். தேவனுடைய நீதியை உணராதவனாயிருந்தான். தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் விழும் பொழுது தேவனுடைய சிட்சிக்கும் கரத்திற்குள்ளாக வருகிறார்கள். ஆண்டவருடைய அழிவுக்குள்ளாக அவர்கள் வருகிறதில்லை. ஆண்டவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது, அவர் ஒழுக்கப்படுத்தும் பொழுது மீண்டுமாய் தன் பிள்ளைகளாய் அவர் சேர்த்துக் கொள்கிறார். இதை பிலேயாம் அறியவில்லை. அன்பான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய சித்தம் என்பதை உணர்ந்து செயல்பட நம்மை நாம் அர்ப்பணிப்போம். குறி பார்க்கவோ நாள் பார்க்கவோ ஜோசியம் பார்க்கவோ செல்ல அவசியமில்லை. தேவன் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நமக்கு நேர்த்தியாய் செய்யக்கூடிய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரே நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியான இரக்கமுள்ளவராயும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எந்த மாந்தரீகமும் இல்லை, எந்த குறி சொல்லுதலும் இல்லை. ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் இந்த வாழ்க்கை என்னும் இந்த வனாந்தர பயணத்திலே நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலேயும் பொருளாசைக்கு நாம் இடம் கொடாமல் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாயிருப்போம். கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்த பிறகும் அதற்கு விரோதமாய் வாஞ்சித்து நாம் ஜெபிக்காதபடி எச்சரிக்கை உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தருடைய அறியப்பட்டிருக்கிற சித்தத்திற்கு நம்மை பூரணமாய் அர்ப்பணித்து அவரை மகிமைப்படுத்த நம்மை அனுதினமும் அவருடைய கரங்களிலேயே ஒப்படைப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பிலேயாமை போல தவறான எதிர்பார்ப்புகளோடு, தவறான ஆசைகளோடு, தவறான வழியிலே நாங்கள் நடந்து சென்று விடாதபடி பண ஆசையை குறித்து, பொருள் ஆசையை குறித்து நாங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ நீர் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதலடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 13:11.